என்ன முறை சொல்லுங்களா? ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க. 18ஐயும் 22ஐயும் கூட்டணும். ஓ, கூட்டினா 40. 40. 40 10ஆல பிரிக்கணும். 40 10 பிரிக்கணும். 4. 4 மற்ற கவனிச்ச கவனிங்க. எழுதுறத நிறுத்தாடி முடிஞ்ச கவனிங்க. புறம் எழுதலாம். ரைட். அப்ப அதே மாதிரி அடுத்ததுக்கு போகணும். 17ஐயும் 3ஐயும் கூட்டணும். 17ஐயும் 3ஐயும் கூட்டணும். 20. கூட்டினா 20. 20 4ஆல பிரிக்கணும். 20 4ஆல பிரிக்கணும். பிரிச்சா 5. 5. அடுத்தது 24ஐயும் 6ஐயும் கூட்டணும். 24ஐயும் 6ஐயும் கூட்டணும். 6. கூட்டினா 30. 30. 30 15ஆல பிரிக்கணும். 30 15ஆல பிரிக்கணும். பிரிச்சா 2. 62. 2 அவ விட வந்து 2. ஓகே, வெரி குட். அவனுக்கு கிளப் பண்ணி விடுங்க இருக்கு. ரைட், ஓகே. இதே மாதிரி மற்றாக்கள் சொல்லணும். இப்ப சனோஜி சரவணி சொல்லியிருக்கி. மற்றாக்கள் என்ன விளக்கம் நோட் பண்ணிடுங்க. கலைக்கிற விளங்கு இது கவரேஜ் வச்சிருக்கிறேன். கவனிங்க. இந்த அறிக்கை பிள்ளைகள் இந்த 2ஐயும் இந்த அறிக்கை வாங்க. 2 3 7 9 கூட்டினா 21. 8 4 9 அதை கூட்டினாலும் 21. அவ 10ஐயும் 11ஐயும் கூட்டினா 21. அப்ப மேலுக்கு எத்த வரும்? 21. ஓ, அப்ப அதுவும் தனிங்க 21 வரும். அப்படி விட வந்து 21. ஓகேயா? விட வந்து 21. ரைட், சரியாவளே? சரி, ஓகே. மிச்சம் அடுத்த கிளாஸ் பாப்பமா. ஓகே, பாய். ரைட். இந்த மேலைக்கிற 6ம் 5ம் பெருக்கப்படுது. 6 5 எத்தனை? 30. சரியா? இதுதான் முதலாவது செய்முறை. 6ம் கவனமாக வச்சு கொள்ளுங்க. 6ம் 5ம் பெருக்கப்படுது. மேலைக்கிற 30 வந்திக்கா வந்திக்கு தானே? இந்த 30 அப்படித்தான் வந்தது. ரைட். அதே மாதிரி இந்த 3க்கு தானே? இந்த 3ம் பக்கத்துல 0 கூட்டு போடுறாரு. 3 0 எத்தனை? ஓ, 3. இதே செய்முறை அடுத்தது பாருங்க. என்ன செய்யும்? 7 4 பேருக்கு போடுமே. 7 4 எத்தனை சொல்லுங்க. ஓ, 28. அப்ப 8ம் 2ம் கூட்டுப்படும் 10. 10 தானே? 8 2 10. அதே போல அடுத்தது கவனிங்க. 9ம் 3 பெருக்கப்படும். கூட்டுறா பெருக்கப்படுமா? பெருக்கப்படும். 9 3 27. அப்ப 7ம் 2ம் கூட்டுப்படும் 9. விட வந்து 9. அதாவது முதலாவதுக்கு வார செய்முறை 2ஆவதுக்கு வரணும். 2ஆவதுக்கு வார செய்முறை 3ஆவதுக்கு வரணும். ஒரே செய்முறை வந்தீங்க. விளங்குதா? ரைட். ஒருக்கா நோட் பண்ணிடுங்க. ரைட். எழுதிடு கீழே எழுதுங்களா? செய்முறையே பெண்ணால் எழுதிடுங்க.
பெண்ணால் எழுதுங்களா? கிரீன் கலர் பென் வச்சிங்களா? கிரீன் கலர் பென் இருக்கு தானே? இப்பல சொல்லு. 8யும் 2யும் பெருக்கணும். 8யும் 2யும் பெருக்கணும். பெருக்குனா 16. பிறகு 12யும் 4யும் கூட்டணும். கூட்டினா 16. அந்த 16யும் கூட்டணும். கூட்டினா 32 வருதுன்னு. அதான் இதே செய்முறை அடுத்ததுக்கு வரணும். சொல்லுங்க அடுத்து. 5யும் 4யும் பெருக்கணும். 20. 6யும் 3யும் கூட்டணும். 9. 20யும் 9யும் கூட்டினா 29. அடுத்தது 7யும் 6யும் பெருக்கணும். 42. 5யும் 4யும் அது கூட்டணும். தேவையா? என்னடா இந்த நமக்கு 2வது விட கட்டிக்கானே. அப்ப நம்ம விட வந்தது தானே 29. அது சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி சரி. 6 42 5 4 9 கூட்டினா 51. ரைட். ஒரு கிளப் பண்ணி விடுங்க. ரைட். ஓகே. மைக் ஓப்பன் அடிக்கட்டும். நீங்க கிளப் பண்ணது எனக்கு தெரியுது. நான் தெரியுது. ரைட். ஓகே ஓகே. ரைட். அடுத்த ஆள் இதே மாதிரி ஒரு கேள்வியை விளங்கப்படுத்தணுமா? இப்ப சரியா மட்டும் பேசாமல் தெரியவிடாது. சொல்லுங்க. 3யும் பெருக்கணும். ஓகே வெரி குட். பெருக்குனா 9. 1யும் 1யும் பெருக்கணும். 1. ரைட். அதாவது 3யும் 3யும் பெருக்கணும். 9. 1யும் 1யும் பெருக்கணும். 1. 9யும் 1யும் கூட்டினா 10. 10. இதே செய்முறை அடுத்ததுக்கு வரணும். சொல்லுங்க பாப்போம். 2யும் 2யும் பெருக்கணும். அடுத்தது 2யும் 2யும் பெருக்கணும். 6யும் 6யும் பெருக்கணும். 2 2 4 6 6 36. அப்ப 40 விட வந்தீங்க. அப்ப அடுத்தது விடைக்கு சொல்லுங்க. 4யும் 4யும் பெருக்கணும். 16. 4யும் 4யும் பெருக்கணும் 16. 3யும் 3யும் பெருக்கணும் 9. 3 3 பெருக்கணும் 9. 16யும் 9யும் கூட்டினா 25. 25 விட வந்து 25. ஓய்ஸ்டிக்காக இப்ப அவசரமாக போகணுமா இல்லையே? நான் விளங்கப்படுத்தக்குள்ள தயவு செய்து நான் சொல்லிக்க தெரியும் தானே. விளங்கப்படுத்த எழுதி போட்டு கூட என்ன செய்ய போறீங்க சொல்லுங்களேன். விளங்கப்படுத்தி முடிவு எழுதுங்க. ரைட். ஓகே சரி. இப்ப எழுதி எழுதுங்க.